அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஒயிட் ஹேரை பிளாக் ஹேராக மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நமக்குன்னு ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க மண்டையை பிடிச்சி இன்றைக்கி கலரிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி கலர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கான ஒரு மாடல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பிஃபோர் வந்து நான் ஹென்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹேர் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். திருப்பி வந்து நான் அவங்களுக்கு ஹென்னா போட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட காட்டுறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க. இப்போ வந்து அவங்களோட ஸ்கேல்ப் வந்து இப்படி தான் இருக்குது. முடி வந்து பார்த்திங்கன்னா வேர்லேருந்து ஓரளவுக்கு இவங்க வந்து 50+ இருக்காங்க, 50 வயசுக்கு மேலே. அதனால் இவங்களோட முடியை தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் ஹேர் பேக்குக்கு. இந்த இதில் ஹென்னா தான் யூஸ் பண்ணிக்குவோம். ஹென்னா, டீ தூள், ப்ளஸ் வந்து அவுரி இலை பொடி, அந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய கஸ்டமருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கும் நான் பவுடராகவும் கொடுப்பேன். அந்த மாதிரி பவுடர் தான் இன்றைக்கி நம்ம இவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இவங்களோட முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சில்கியான முடி, கிட்டத்தட்ட என்னோடய முடி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க வேறு யாரும் இல்லை, என்னோட சித்தி தான். நானும் ரொம்ப நாளாக அப்ளை பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்வேன், எனக்கு முடியலை. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்களா, சரி அதனால் இன்றைக்கி அவங்கள உட்கார வச்சு ஓகே நம்ம இன்றைக்கி பண்ணி இது ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக உட்கார வச்சு பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ நான் ஹென்னா பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஏன்னா அவங்க ஃப்ரண்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவை அப்படின்னா முடிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து அவங்க ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க, பேக் சைடில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒயிட் ஹேராகவே இருக்குது. இதில் வேறு ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே டேரெக்டாக தண்ணி தான், இன்ஸ்டன்ட் பவுட்ரு தான். இந்த பவுடரில் டேரெக்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்கான பேஸ்ட்டில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வடிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஓரளவுக்கு திக்கான பேஸ்ட்டில் நான் நல்லா ஃபைனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திக்கோங்க, இதுதான் அவங்களோட முடி இப்போ எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுவும் வந்து நம்ம கையில் பட்டது அப்படின்னா பிளாக் ஆகும். ஏன்னா நம்ம வந்து எப்படி இது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆயிரும் இல்லையா, 15 to 30 மினிட்ஸ் ஆயிரும். ஏன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்குது. அதனால் க்ளவுஸ் போட்டுக்கணும். மேக்ஸிமம் வந்து க்ளவுஸ் போடுறது ரொம்பவே சேஃப். நம்ம கைக்கும் வந்து இதுதான் பிளாக் ஆகாமல் இருக்கும். இதே நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ஒயிட் ஹேர் இருக்கோ பிரித்து எல்லா இடத்துலையும் வந்து ஒயிட் ஹேரில் இருக்கிற இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹென்னா பேக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 25 டேஸ் வரைக்கும் நல்லா ஸ்டேயாக இருக்கும், பிளாக்காக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 டேஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஹேர் க்ரௌத் ஆகும்போது, இது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா ஹேர் க்ரௌத்து தான் உங்களுக்கு ஒயிட் ஹேர் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து வெள்ளை முடியாக இருக்காது. வேர்லேருந்து வெள்ளை முடி ஆரம்பிக்கும், இடையில வந்து இருக்காது, வேர்லேருந்து ஆரம்பிக்கும். வேர்லேருந்து ஆரம்பித்து நம்ம வளர அதோட க்ரௌத்தும் அதோட நீளத்தோட வெள்ளையும் வந்து வளரும். இதுதான் வந்து இது எடுத்த உடனே வெள்ளையாயிராது, இல்லை வந்து இடையில இருக்காது. வேர்லேருந்து ஆரம்பிக்கும். நம்ம க்ரௌத் ஆகிற முடி வந்து இந்த இதுக்கு ஹென்னா பேக் அப்ளை பண்ணி ஒரு 20 டேஸ் வரையா ஸ்டேயாக இருக்குமா, அந்த 20 டேஸ்க்குரிய ஹேர் க்ரௌத் வந்து கண்டிப்பாக வெள்ளையாக இருக்கும். மற்றபடி நீங்கள் கெமிக்கல் ரியாக்டடாக நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்தை வந்து பாதிக்கும். இன்றைக்கி வரைக்கும் கேன்சர் வரைய வரும் அப்படின்றது சயின்டிஃபிக்காக எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நேச்சுரலாக என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் பிளாக் ஹேராக மாற்றிக்கோங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா உணவு முறை தான். உணவு முறையை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பான முறையில் வந்து இந்த இயற்கையாகவே நம்ம இந்த நரைமுடியை தள்ளி போட முடியும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60+ மேலே நம்ம வரைக்கும் தள்ளி போடலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். நேச்சுரலாக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய உணவு முறை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நரைமுடியை நம்ம தள்ளி போட முடியும். நெல்லிக்காய் ஜூஸு, கருவேப்பிலை, இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவு முறைகள் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம முதுமையை வந்து தள்ளி போட முடியும். அவங்க ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் ரோஸ் அப்ளை பண்ணதுனால லைட்டாக மட்டும் டச்சப் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ஹேர் கலர் பிளாக் கலராக மாற்றுறதுக்கும் கலரிங் பண்ணுறதுக்கும் எவ்வளவோ வந்து இதெல்லாம் அட்வான்ஸ்டாலாம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு அதில் கெமிக்கலும் இருக்கும். ஸோ கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து ரொம்பவே பாதிக்கும்.
இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஹென்னா பேக் போட்டிருக்கோம். இதோட ரிசல்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன். இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக முடி வந்து ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து டோட்டலாகவே சேஞ்சுடு தான். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு நான் காமிச்சதுக்கும் இப்போ நான் வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் தெரியும். இது வந்து ஒரு 25 டேஸ் வரைய கேரண்டியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க சின்ன வயசுலேருந்தே சூப்பர் வாஷ் மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது முடியோட வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு கண்ணோட பாதிப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாகவே ஆச்சு. இப்போ வரைக்குமே அவங்க அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பிளாக் ரோஸ் யூஸ் பண்ணுறாங்க போல். இப்போ இந்த மாதிரி இப்போ நான் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஹென்னா பேக் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிளாக் ரோஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ட்ரையாக இருக்குமா, ரொம்ப வறட்சியாக இருக்கும். இது வந்து ரொம்ப தொடுறதுக்கே ரொம்ப மிருதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட இதுதான் கமெண்ட்ஸ் தான் இது. அவங்களோட தலைமுடியை தொடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நான் ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சில்கியாக இருக்குது. முடியே ஒரு ஷைனிங்காகவும் அந்த மாதிரி இருந்தது. சொல்கிறதுக்கு வார்த்தைகள் ஒரு மாதிரி பட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட்டு போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஹென்னா பவுடரோட ரிசல்ட் இருக்குது. இதில் வந்து இயற்கை இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது என்னோடய கஸ்டமருக்கு நான் 100 கிராம் 200 கிராம்லாம் கொடுத்துட்ருக்கேன். நியர்பை கஸ்டமருக்கு நானே அப்ளை பண்ணி விட்டுருவேன். அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்குரிய சார்ஜ் மட்டும் வாங்கிப்பேன். அப்ளை பண்ணுறதுக்கான சார்ஜ் மட்டும் அவங்க ஹேர் வாஷ் பண்ணிப்பாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் இல்லை நானே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் பேக்காகவே கொடுத்துருவேன். ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முடியை பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ ஒரு ஷைனிங் லுக் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.